ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். அதாவது பேச்சுலர்ஸ் கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது. ஸோ நம்ம வந்து குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா இதுதான், நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கறதுக்காக. இதில் நம்ம எந்த வித பிரியாணி மசாலாவோ வேறு எந்த மசாலாவோ நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் விதமான பிறகு அடுத்தது வந்து வெங்காயத்தை வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மறக்காமல் என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மிளகா நீங்கள் லேசாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து தக்காளி. இப்போ ஒரு 4 வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, இல்லை ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். அதிகமாக நம்ம இது பண்ண வேணாம், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து மல்லி, அடுத்து புதினா. எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வேவணும். பாருங்கள், இப்போ நல்லா வேவட்டும். இது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா டக்குன்னு வெந்துடும், அதனால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கறியை வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து கோழிக்கறி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தயிர், இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும், இது பக்கம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் ஒரு பேக்கெட் தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். பிரியாணிக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு தாங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் அந்த காரம் போட்டிருக்க வெங்காயம், தக்காளி ஸ்மெல்லு தாங்க பிரியாணியுடைய சீக்ரெட்டு. அதனால் நீங்கள் வெறும் பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி பிரியாணி மசாலா இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா ரெட் கலர் கொடுக்கும். ப்ளஸ் ரொம்ப காரமும் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நான் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ரெட் கலரில் வந்துச்சு. இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஃபுட் கலரை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மேக்னேட் பண்ண அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. அந்த தயிர்லாம் அதில் அதிகமாக இருக்குது. தயிர் எல்லாத்தையும் இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே கறி நல்லா தண்ணி விட்டு வேகும். ஸோ மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு பக்கம் கறி ஒரு 20லேருந்து 30% வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நம்ம இது வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுருவோம். கறி ஒரு 30% அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தண்ணி ஊற்றுறல அந்த கப்பு தான் நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், தண்ணி சேர்த்தாச்சு. அதோடு நான் எக்ஸ்ட்ரா ஒரு
2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து அரிசி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆல்ரெடி அதில் நம்ம அதில் வந்து கறிக்கு ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசியை சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் அரிசி உங்கள் வீட்டு அரிசியில் இருந்தாலும் சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ அரிசி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கிளறி விட்டுருங்க, ஏன்னா அடி வந்து பிடிக்காமல் இருக்கணும். இப்போ இந்த அரிசிக்கு ஆல்ரெடி நம்ம கறிக்கு உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளிக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ அரிசிக்கு மட்டும்தான். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறனால நம்ம கரெக்டாக போடணும். கூட போச்சுன்னா சாப்பிட முடியாது. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக நெய் வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா சுவையான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் எந்த ஃபுட் கலரும் போடலை. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். நிறையா பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.